ஆஃபீஸ் பண்ணுறீங்க அந்த சரிங்களா? ஸ்கூல் லிஸ்ட்டே படிச்சதுன்னு நினைச்சோம். உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஸ்கூலில் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? 70 ஸ்கூல்ஸ் இருக்கு நியர்லி. அதனால அவங்க நீங்கள் லட்சம் முடிச்சு மேலே வந்துருங்க. உங்களுக்கு தனியாக கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, அவங்களையும் நீங்கள் டுகெதராக எடுத்து போனால் தான் நம்ம இந்த வருஷம் ரிசல்ட்டு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அவங்க அந்த ஆரம்பத்திலேயே நம்ம பாஸ் பண்ண வைக்கணும்னா தான் ரிசல்ட்டும் நமக்கு ஆட் ஆகும். அதனால அந்த தலைமையாசிரியர் நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸை விட்டுறக்கூடாது. உங்களை டுகெதராக கொண்டு போகணும். ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 சேர்த்து. அது மாதிரி ஒரு இந்த மாதிரி ஜனவரி 26க்கு இந்த கல்ச்சுரல்ஸ் ஒரு 7 ஸ்கூல் போட்டிருக்கோம். ஸோ அந்த தலைமை ஆசிரியர்களும் நீங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு மேலே வந்துடும். சரிங்களா? சென்ட் மேரிஸ் வேலப்பாடி EVR நீங்கள் வந்து ஆக்சிலியர் நீங்கள் வந்து ஆஃப்டர் லஞ்ச் மேலே CO ஆஃபீஸ் வந்துடுங்க. சாப்பிட்டீங்களா? 5 minutes தான். மாவட்ட ஆட்சித் தலைவர் அம்மா அவர்களையும் சிறப்புரையாற்றுவதற்கும் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களையும் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களையும் இளம் சிறா நீதி குழும உறுப்பினர்களையும் குழந்தை நல குழும உறுப்பினர்களையும் மேலும் ஆசிரியர் மற்றும் குழந்தைகளுக்கு இடையே உறவு முறையை மேம்படுத்துதல் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு ஏற்படும் உணர்வு மற்றும் உளவியல் மாற்றங்களை கையாளுதல் என்ற தலைப்பில் விளக்குரையாற்றுவதற்கும் உளவியல் நிபுணர் திரு நிஜாமுதீன் CEO, DCPO மற்றும் இங்கே பெருந்திரளாக வந்திருக்கிற அனைத்து நம்முடைய உயர்நிலை பள்ளிகளுடைய அத்தனை பேருக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் முதற்கணிகளுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நல்ல பயிற்சி. அதாவது இன்னைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் நம்முடைய மாணவர்களை வந்து நாம அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்து அவங்கள வந்து ஆற்றுப்படுத்தி அவங்கள தன்னிலைக்கு கொண்டு வந்து அவங்களுடைய நிலையை அவங்களுக்கு உணர்த்தி அவங்கள படிப்புல கவனம் செலுத்தி எப்படியாவது அவங்க பள்ளி கல்வியை நல்லபடியா முடிக்க வைக்கிறது இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய சேலஞ்சு. இது வந்து இன்னைக்கு இருக்கிற சமுதாய மாற்றங்களால் பொருளாதார மாற்றங்களால் வீட்டுல கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்பங்கள் எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கிறதுனாலையும் சமுதாயத்துல உள்ள பல பிரச்சனைகளால அதனுடைய போர் இதெல்லாம் நீங்க எல்லாம் வந்து பள்ளிகள்ல இன்னைக்கு எதிர்கால சமுதாயமாகிய மாணவர்களை வந்து நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ இந்த மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை, நம் ஒவ்வொருவருடைய கடமை. அதை நீங்கள் எப்படி செய்யலாம், உளவியல் பூர்வமாக அவர்களை எப்படி அணுகலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி உங்களுக்கான ஒரு பயிற்சியை தான் இங்கே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்கள் இந்த பயிற்சியை முழு மனதோடு நன்கு கவனித்து நீங்கள் உங்கள் பள்ளிக்கு சென்று உங்கள் பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கு நீங்கள் இன்று இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ண கருத்துக்களை அவர்களுக்கும் சொல்லி உங்களுடைய பள்ளியிலே ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ண வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். எப்பேற்பட்ட விஷயங்களை கூட ஒரு அன்கண்டிஷனல் அன்பால நாம என்ன செய்ய முடியும், அன்பும் புரிதல். இந்த மாணவன் இன்னைக்கு ஒரு மனிதன் இன்னைக்கு இப்படி ஒரு என்ன மாதிரி நடவடிக்கை அவனோட நடவடிக்கை இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன காரணம்னு அவனோட இடத்துல இருந்து நம்ம ஆய்வு செஞ்சோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா வந்து அப்படி நம்ம யோசிக்கிறோம்னு தெரிஞ்சாலே அவன் பாதி தெரிஞ்சிருவான். அதுதான் வந்து வாழ்க்கையினுடைய தத்துவம். அதனால தயவுசெய்து எனக்கு உங்களுடைய நிலைமையும் புரியுது, சொல்றது எளிது, ஆனா
500-600 மாணவர்கள் போதிய பல்வேறு சேலஞ்சில் நீங்க அவங்கள ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால இருந்தாலும் கல்வி, அதாவது அவங்க வந்து ஸ்கூல்ல வீடை விட இன்னைக்கு அதிகமான நேரம் நம்முடைய பள்ளியிலே நம்மோடு தான் அவங்க வந்து மாணவ செல்வங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால அந்த பணியை நீங்கள் நல்ல சிறப்பாக செய்யணும் என்கிற நோக்கோடு தான் திறன் வளர்ப்பு துறையும் இந்த சைல்ட் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் இந்த பயிற்சியை உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த நாளை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் என்பதை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அது போக பார்த்தபடி எப்போ ஆசிரியர்களை பார்த்தாலும், எப்போ தலைமை ஆசிரியர்களை பார்த்தாலும் சொல்ற இன்னொரு விஷயம், ஜனவரியில இருக்கிறோம், வந்து பரீட்சை வந்து வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை நாள் இருக்கு பரீட்சைக்கு? 50 நாள் கூட இல்லையா? நம் பள்ளியிலே வீக்கான பையன்கிறது உங்களுக்கு நல்ல தெரியும். வருகிற இந்த 50 நாட்களில் அந்த மாணவர்களுக்கு நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்தி அந்த மாணவர்களை காலையும் மாலையும் ஒரு அரை மணி நேரம் அடிஷ்னலா, மத்தியான நேரமும் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட கொஞ்ச நேரம் அவங்கள படிக்க வச்சு, ஒவ்வொரு பாடத்திலையும் ஒரு 20 கேள்வியாவது படிக்க வச்சு அவங்கள வந்து நம்ம பிராக்டிக்கல் போக ஒரு 25 மார்க் எடுத்தா கூட அவங்க எல்லாரும் பாஸ் பண்ணலாம். அதுல ஒன் வேர்டே ஒரு 7-8 இருக்கும். ஒரு 2-3 கொஸ்டின், 20 கொஸ்டின் படிக்க வச்சா ஒரு 2-3 கொஸ்டினாவது அப்படியாவது நீங்க செலக்ட் பண்ணி அவங்கள நல்லபடியா படிக்க வச்சு நம்முடைய மாவட்டத்துல எழுதுற அத்துணை பேர் 100% தேர்ச்சி விகிதத்தை பெறுவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உழைத்தால் அது சாத்தியப்படக்கூடிய ஒரு இலக்கு தான். அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும். அந்த நீங்கள் அப்படி செய்யும் பொழுது அந்த மாணவனுடைய வாழ்க்கையில நீங்கள் அவங்க வாழ்க்கை, அவங்க குடும்பத்துல நீங்கள் விளக்கேற்றுவதற்கு அது சமம். அதை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று உங்களை மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு இந்த பயிற்சியை நல்ல விதத்திலே ஏற்பாடு செய்திருக்கிற சிஇஓ மற்றும் டிசிபிஓ உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளையும், இங்கே பயிற்சி கொடுக்க வந்திருக்கிற நம்முடைய உளவியல் நிபுணர்களையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பாராட்டி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு 2 நிமிஷம் இதை எடுத்து, அதாவது இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டு, அதனால எங்கே கூட்டம் 10 பேருக்கு மேல போடுகிறார்களோ அங்கெல்லாம் தேர்தலை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதனால நம்முடைய மாவட்டத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே உங்களுடைய முதல்ல இப்ப வந்து எஸ்ஐஆர் முடிஞ்சு டிராஃப்ட் வரைவு வாக்காளர் பட்டியல் ஒவ்வொரு பூத்துல இருக்கு. பூத்துங்கிறது உங்க ஸ்கூலு தான். தயவு செய்து உங்க வீட்டுல பிள்ளைங்கிட்ட எல்லாம் சொல்லி அனுப்புங்க. பெற்றோர் எல்லாரோட பேரு வந்து வாக்காளர் பட்டியல்ல இருக்கா அப்படின்னு பார்த்துக்க சொல்லுங்க. 2வது பிள்ளைங்க கிட்டையும் சொல்லுங்க, உங்க வீட்டுல அண்ணன் அக்கா 18 வயசு நிரம்பியவங்க இருந்தாங்கன்னா அவங்க பேரை சேர்க்கணும். இன்னொரு 1 வாரம் தான் இருக்கு. நாங்க வந்து பிப்ரவரி முதல் வாரம் என்ன பண்ணணும், இதுல ஃபார்ம் 6 எல்லாம் வாங்கி வந்து நாங்க அவங்கள வாக்காளர் பட்டியல்ல நம்ம மாவட்டத்துல இருக்கிற 18 வயசு நிரம்பிய அத்துணை பேரையும் சேர்க்கணும். அதை போல யாராவது அட்ரஸ் மாறி இருந்ததுன்னா, நாங்க வெளியிட்டு இருக்கிற வரைவு வாக்காளர் பட்டியல்ல அட்ரஸ் மாறி இருந்ததுன்னா அதை ஃபார்ம் 8 கொடுத்து அவங்க அட்ரஸ மாத்திட்டாங்கன்னா வாக்காளர் பட்டியல்ல அவங்க அட்ரஸ் கரெக்டா வந்துடும். இதே போல ஒருத்தர் இப்ப வீட்டுல இருக்கிற அம்மா வந்து ஒரு பூத்துல ஓட்டு போடுற மாதிரி, பையன் இன்னொரு பூத்து, ஒரே வீட்டுல ஒரு சில சமயம் அப்படி வந்துடும். அப்படி வந்துச்சுனாலும் அதை நாங்க சரி பண்ணிடலாம். இதெல்லாம் சரி செய்வதற்கு இது சரியான தருணம். நீங்கள் அதனால இந்த விழிப்புணர்வை உங்களுடைய பள்ளிகளிலே நீங்க நினைச்சாதான் இது முடியும். தயவுசெய்து உங்க பள்ளியிலே இதை நீங்க ஏற்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா ஹெச்எம்க்கும் இந்த இது எல்லாம் கொடுக்கணும். பிரேயர்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது பேரண்ட்ஸ் மீட்டிங் நடத்தினா அதுல கூட சொல்லுங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் பூத்துல இருக்கு, தயவுசெய்து வந்து பார்த்துட்டு அட்ரஸ் சேஞ்ச் தான் படிக்க சொல்லுங்க.